இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து மிளகா பஜ்ஜி தான் அம்மா செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, அளவை சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? 1/4 கிலோ கடல மாவு, ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவு, ஒரு கைப்பிடி அளவு மைதா மாவு. 1/4 கிலோ கடல மாவு போதும். நாங்கள் ஒரு 10 15 மிளகா தான் இருக்கும், அதுக்காக. பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா, பாருங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கலருக்காக கேசரி பவுட்ரு. அதை ஃபஸ்ட்டு கையால் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். எப்பொழுதுமே நம்ம இந்த பஜ்ஜிக்கெலாம் செய்கிறது சிலது வந்து நம்ம தனியாக மாவு போண்டாவுக்கெலாம் செய்யும்போது இந்த பொருள்லாம் போட்டுட்டு நம்ம வந்து கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு செய்யும்போது அது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் வந்து என் மாமியார் ஏதாவது ஒரு பொருள் செய்யும்போது இது வந்து என் மாமனாருக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் இப்படி சாப்பிடுவாரு அப்படியே சொல்லிக்கிட்டே செய்வாங்க. அதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். எப்போ எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு அவர் ஃபோட்டோவுக்கு போய் வச்சுடுவோம். யாரும் சாப்பிட மாட்டோம். ஃபஸ்ட்டு அவருக்கு வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பழக்கம். பாருங்கள், நான் ஒரு மிளகாய் எடுத்து அதில் 4ஆக அரிஞ்சிக்கிட்டேன். அப்படி தான் அம்மா வந்து சின்ன சின்னதாக போடுங்க, பசங்க குட்டி பசங்க தானே இப்படி சாப்பிடுவாங்கன்னு. எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டுச்சுங்க. சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு அது வரலும் எண்ணெயை அம்மா காய வச்சுட்டாங்க. நீ மிளகாய் கட் பண்ணி கொடு சரணியா, நான் எண்ணெயை காய வச்சுட்டு நான் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் வாழைக்காவும் அரிஞ்சிக்கிட்டேன். அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், சூடான மிளகாய் பஜ்ஜி ரெடி. இது உதிராது சீக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது கடல மாவு அப்படின்னு கடல மாவு தனியாக அரிசி மாவுனா சேர்க்கும்போது இப்போ நம்ம கடையிலெல்லாம் பச்சை மாவு பாக்கெட் வாங்கி செய்வோம்ல, அதோட இந்த இதில் இப்படி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் கடையில் பஜ்ஜி சாப்பிட்டாலும் வீட்டில் நம்ம செய்கிறது வந்து இப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.